அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 135 பாடல் 133 நட்பின் இயல்பு என்பதிலே வரக்கூடிய 10வது பாடல். இந்த பாடல் தெற்ற பரிந்து ஒருவர் தீர்ப்பர் எனப்பட்டார்க்கு உற்ற குறையை உரைப்ப தாம் தெற்ற அரை ஆர் அணிவளையாய் தீர்தல் உருவார் மறையார் மருத்துவர்க்கு நோய். ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், தெளிவாக ஒலிக்கின்ற வகையில் வளையல்களை அணிந்துள்ள பெண்ணே. அந்த வளையல் சத்தம் வருதான் தெளிவா. இப்படி கையில வளையல்கள் போட்டுக்கொண்டு இருக்கிற பெண்ணே என்று பெண்ணை பார்த்து சொல்லுகிறார். ஒரு வியாதியஸ்தன் தன்னுடைய நோய் தீர வேண்டும் என்றால் தன்னுடைய நோயினுடைய தன்மையையும் அதை எதனால் வந்தது என்ற உண்மையையும் எப்படி மருத்துவனிடம் கூறுவானோ அதுபோல அறிவுடையவர்கள் தங்களுடைய துன்பத்தை தங்களுடைய நண்பர்கள் தீர்ப்பார்கள் என்று கருதுபவர்களிடம் மறைக்காமல் கூறுவார்கள் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். அறிவுடையவர்கள் தங்களுடைய துன்பத்திற்கான வழியை ஆராய்ந்து போக்கக்கூடிய நண்பர்கள் யார் என்று அறிந்து அந்த நண்பர்களிடம் அதை சொல்லுவார்கள் என்று சொல்லுகிற பாடல். ஒரு வியாதியஸ்தன் மருத்துவரிடம் உண்மையை சொல்லாமல் பொய்யை சொன்னால் அந்த வியாதி தீருமா? தீராது. எனவே அவன் என்ன செய்வான், தன்னுடைய உடலின் நிலைமை, எதனால் அந்த நோய் வந்தது, அதற்கு என்ன காரணம், என்ன உணவு உட்கொண்டோம் அல்லது என்ன செய்தோம் என்பதையெல்லாம் எப்படி மறைக்காமல் மருத்துவரிடம் சொல்லுவானோ சொன்னால்தான் அவனுக்கு அந்த வியாதி போகும். அதுபோல அறிவுடையவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை இன்னலை இந்த நபர் போக்குவார், அவர் நண்பர் அவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார் என்கிற இடத்திலே உண்மையை கூறி தங்களுடைய துன்பத்தை தீர்த்து கொள்ள முயல்வார்கள் அல்லது தங்களுடைய மனக்குறையை கூறுவார்கள் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். தெற்ற பரிந்து ஒருவர் தீர்ப்பர் எனப்பட்டார்க்கு உற்ற குறையை உரைப்பதாம் தெற்ற அறையார் அணிவளையாய் தீர்தல் உருவார் மறையார் மருத்துவர்க்கு நோய். நன்றி, வணக்கம்.